இந்தியாவில் பல அருமையான கோட்டைகள் அமைந்துள்ளன. அவற்றில் ஒவ்வொன்றுக்கும் பல சிறப்புகள் உள்ளன. வரலாற்று சிறப்புகள் கொண்ட கோட்டைகள் பல தற்போது சுற்றுலா தலங்களாக மாற்றப்பட்டுவிட்டன. அவற்றில் முக்கியமான ஒன்றான மத்திய பிரதேச மாநிலத்தில் இருக்கும் இந்த கோட்டையின் அற்புதங்களை பற்றி இந்த பதிவில் காணலாம். மத்திய பிரதேச மாநிலம் கார்கோன் மாவட்டத்தில் உள்ளது இந்த கோட்டை. மும்பையிலிருந்து ஆக்ரா செல்லும் நெடுஞ்சாலையிலிருந்து 13 கிலோமீட்டர் கிழக்கில் அமைந்துள்ளது. இந்த கோட்டைக்கு இந்தூர் சென்று அங்கிருந்து எளிதாக செல்ல முடியும். இது இந்தூரிலிருந்து 91 கிலோமீட்டர் தொலைவில் அமைந்துள்ளது. மிகவும் அழகாகவும் சிறப்பாகவும் கட்டப்பட்டுள்ள இந்த கோட்டை ரியல் மகிழ்மதி என்று அழைக்கப்படுகிறது. இந்த நகரம் நர்மதா ஆற்றுப்படுகையில் அமைந்துள்ளதால் இயற்கையாகவே சுற்றுலாவுக்கான சாத்தியக்கூறுகள் அமையப்பட்டு விட்டது. அதுவும் இல்லாமல் 500 மனைவிகளுடன் வாழ்ந்தால் ஒரு அரசன் எப்படி சுகபோகமாக வாழ முடியும் என்பதை காணவே இந்த கோட்டையை காண பலர் வருகின்றனர். இந்த நகரமும் கோட்டையும் ஒரு காலத்தில் அதிக நிலப்பரப்பை அடக்கி ஆண்டது. அதாவது 1818ஆம் ஆண்டுகளில் இந்த கோட்டை மரத்தார் அரசர்களின் கோட்டையாக இருந்தது. இந்த கோட்டையின் பெயருக்கு ஒரு காரணமும் சொல்லப்படுகிறது. அதாவது மகேஸ்வரன் என்றால் சிவனை குறிக்கும் சொல்லாகும். பாகுபலி படத்தில் காட்டப்பட்டுள்ள மகிழ்மதி இந்த இடம்தான் என்கிறார்கள் சிலர். அதற்கேற்றார் போல பெயர்களும் ஒத்துப்போகின்றன. இந்த கோட்டையை மையமாக கொண்டு ஆட்சி புரிந்த அரசன் சகஸ்ரார்ஜுன். அவனுக்கு 500 மனைவிகள். இந்த மகேஸ்வர் நகரத்தில் 24,000 பேர் வாழ்ந்து வருகின்றனர். இங்கு வாழும் மக்கள் 5ஆம் நூற்றாண்டுகளிலிருந்தே கைத்தறி தொழில் செய்து வருகின்றனர். இந்த நகரம் மட்டுமில்லாது மாநிலம் முழுவதும் கொண்டாட்டங்களால் நிறைந்து காணப்படுகின்றது. நாகபஞ்சமி, குடிபடவா, தீஸ், மகா சிவராத்திரி, சமோதி, அமாவாசை முதலிய பண்டிகைகள் பெரும்பாலும் விமரிசையாக கொண்டாடப்படுகின்றன. இந்த இடங்களில் பல பாலிவுட் மற்றும் சில கோலிவுட் படங்கள் எடுக்கப்பட்டுள்ளன. அலைப்பாயுதே படத்தில் வரும் சிநேகிதனை பாடலும் யாரோ யாரோடி பாடலும் இந்த இடத்தில் எடுக்கப்பட்டது. லீலை படத்தில் வரும் ஒரு கிளி ஒரு சிறு கிளி பாடல், ஆரம்பம் படத்தில் வரும் அழடா ஆரம்பமே பாடலும் இங்கு எடுக்கப்பட்டவைதான். காளியின் சக்தி பீடங்களில் ஒன்றான விந்தியாவிசினி இங்கு அமைந்துள்ளது. ஏக் முகி தாதா கோவில் இங்கு 30 ஏக்கரில் பறந்து விரிந்துள்ளது. இது போன்ற செய்திகளை உடனுக்குடன் அறிய டாப் நியூஸ் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். நன்றி, வணக்கம்.